வெல்கம் டு மில்லியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மாநகராட்சி வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க் ஓவர்சியர் அப்படின்ற பதவிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 20 வேகன்சி. டிப்ளமோ டிகிரி தகுதி இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்னை மாநகராட்சியிலேருந்து வெளியாகிருக்கு. பார்க்ஸ் அண்ட் பிளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட் ப்ரொபோசஸ் டு எங்கேஜ் 20 நம்பர்ஸ் ஆஃப் பார்க் ஓவர்சியர் ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். த டீட்டெயில்ஸ் அண்ட் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆர் கிவன் பிலோ. ஸோ பார்க் ஓவர்சியர் அப்படின்ற பதவிக்கு தான் ஒப்பந்த அடிப்படையில் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு கல்வி தகுதி டிப்ளமோ டிகிரி இன் ஹார்டிகல்ச்சர் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் டிப்ளமோ அல்லது டிகிரியோ அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அனுபவம் வந்து மஸ்ட் ஹேவ் ரெண்டட் சர்வீசஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 5 years. ஸோ குறைந்தபட்சம் 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. டிசைரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ எம்எஸ் ஆஃபீஸு உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து இதில் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு வந்துட்டு மொத்தமாக 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் பே பர் மந்த்து 33,000. ஸோ வந்து மொத்தமாக 20 வேகன்சி. ஹார்டிகல்ச்சரில் டிப்ளமோ டிகிரி பண்ணியிருந்தவங்க ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்க முடியும். கண்டிஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். பிளேசஸ் ஆஃப் ஒர்க் வில் பி இன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட். கான்ட்ராக்ட் பீரியட் இஸ் ஃபார் 12 months only and it's purely on temporary basis. The candidate shall not claim any rights for permanency in contractual job. ஸோ இது வந்து சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் தான் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மாத ஒப்பந்த அடிப்படையிலான பணி. ஸோ வந்து நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடர் பணி நியமனம் வந்து கேட்க முடியாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் டவுன்லோட் ஃப்ரம் த வெப்சைட். ஸோ சென்னை மாநகராட்சியுடைய இணையதளத்திலேருந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணுன்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. The list of self-attested supporting documents, photocopies to be attached along with the filled application form. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன இணைக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு. கன்சர்ன் லெட்டர் டு ஒர்க் அண்டர் த அபோவ் மென்ஷன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு கன்சர்ன் லெட்டர் கேட்குறாங்க. கரிக்குலம் வித் அஃபிக்ஸ்ட் வித் த ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டியூலி அசைன்டு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதனுடைய நகல்களை வந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தோடு அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். கேண்டிடேட் ஷுட் சப்மிட் their filled application in the prescribed format along with the relevant certificates, okay, either by post or in person to the address given below, on or before 25th March 2026, 25th March 2026 till 5 PM. ஸோ வந்து நீங்கள் நேர்லையோ அல்லது தபால் மூலமோ 25/3/2026 முன்னால் நீங்கள் வந்து அந்த 5 மணிக்கு முன்னால் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர், பார்க் அண்ட் பிளே ஃபீல்டு டிபார்ட்மெண்ட், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பன் பில்டிங், சென்னை 6,03,000. ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பணும். டேட் ஆஃப் இன்டர்வியூ 22/4/2026. ஸோ நீங்கள் விண்ணப்பம் அனுப்பி உங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னா 22/4/2026 உங்களுக்கு டேட் ஆஃப் இன்டர்வியூ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டே நம்ம பார்த்தலாம். ஸோ இதான் வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரைட் சைடில் ஒட்டிடுங்க. விண்ணப்பதாரோடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வித் தகுதி, தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல், பணி அனுபவம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு மேலே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மை என்று சான்றளிக்கிறேன். ஸோ இது கீழே வந்துட்டு அப்ளிகண்ட், அதாவது விண்ணப்பதாரர் யாரோ அவருடைய கையொப்பம், எந்த இடத்துல எந்த தேதியில் கையொப்பம் போடுறீங்க அப்படின்ற அந்த தகவலை குறிப்பிட்டு தேவையான ஆவண நகல்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் இணைத்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ குறிப்பாக வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ குறிப்பிட்ட கல்வி தேர்வுடைய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வேலைப்பை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.